ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். என்னோட பேர் கிறிஸ்டி. என்னடா இன்ட்ரோலாம் புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு வீடியோலையும் இன்ட்ரோலாம் உங்களோட நேமை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இனிமேல் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இன்ட்ரோவில் நான் என்னோடய பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்து என்னை ரொம்பவே ஊக்கப்படுத்தும். நம்மளோட சேனலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். ப்ளீஸ் இந்த மாதிரி சஜஷன்ஸை வந்து நீங்கள் தயங்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இந்த லாக்டவுனில் ரொம்ப ரொம்ப சேஃபாக வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான டீ கடை ஸ்டைல் மொச்சை மசாலா. இது வந்து பெரும்பாலும் கிராமப்புறங்களில் டீ கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இன்றைக்கி வந்து நான் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னால் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இந்த ட்ராயிங் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரே மாதிரி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. வீட்டு வேலை, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, யூடியூப் வேலை, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. சரி, ஒரு சேஞ்சுக்கு வேணும் அப்படின்றதுனால வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், இந்த ட்ராயிங் வீடியோ. எனக்கு அதுலேருந்தே வந்து இதை ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வரைஞ்சேன். நான் வரைஞ்ச உடனே என் பொண்ணுமே வந்து கூட சேர்ந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வரைஞ்சா. சரி, ஓகே, வரையும் போது வீடியோ ஷூட் பண்ணால் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் வீடியோ ஷூட் பண்ணல. சரி, ஃபினிஷிங் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். நான் இதை ட்ரை பண்ணதை விட என் பொண்ணும் என் கூட சேர்ந்து வரைஞ்சா அப்படிங்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ட்ராயிங் நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமாக ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த மொச்சை மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டீ கடை ஸ்டைல் மசால் மொச்சை பண்ணுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு மொச்சப்பயிரையும் நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வந்து இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மொச்சப்பயிரை நம்ம வந்து காலையிலே ஊற வைக்கணும். இப்போ நான் சாயங்காலம் பண்ணுறதுனால காலையிலே ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக இது ஊறணும். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு மொச்சப்பயிறு வெள்ளை மொச்சை எடுத்திருக்கேன். இதை வந்து நான் காலையிலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு மூடி நம்ம விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு இதை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துடலாம். நீங்கள் இதை வேக வைக்கும்போது இது கூட உப்பு சேர்த்து போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த 100 கிராம் மொச்சப்பயிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும். அதே மாதிரி பச்சை மிளகா நான் வந்து 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம காரம்னு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் தூள் இந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாவோட காரம் தான், அதனால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் கடலை மாவும் போட்டுக்கோங்க. கடலை மாவு போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கடலை மாவோட பச்சை வாசனை வந்து போகும். பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா அது கூட வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப வேண்டாம், நீங்கள் வந்து அந்த 1 கிளாஸ் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து வேகணும், அதே மாதிரி கடலை மாவும் நல்லா அந்த தண்ணியில் கொஞ்சம் வேகணும். இப்போது ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மொச்சப்பயிறு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் திக்காக வந்துருச்சு, ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை வந்து அப்படியே இதில் வேக விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், மொச்சப்பயிறு வந்து நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதே ரெசிபியை வந்து நீங்கள் கருப்பு மொச்சையிலையும் பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இது பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டீயும் போட்டேன். டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் வந்து எங்களுக்கு இதுதான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் கரம் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மொச்சப்பயிறு இல்லாமல் காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு இதே சேம் ரெசிப்பியை நீங்கள் வந்து அதுலேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த மொச்சை மசாலா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமா சாயங்காலம் டீ டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிறு அவிச்சு சாப்பிட்றது எங்கள் வீட்டில் ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மொச்சை மசாலா பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.